உள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொம்பள, "நீ யார்றா? என் வீட்டுக்குள்ள வந்தது?" அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்க, "ஏம்மா இது என் வீடு. நான் தான் இங்க இருக்கேன். நீ கையில புடிச்சுக்கிட்டு இருக்கியே லேம்ப் அது கூட என்னோடது. என்ன பண்ணிட்டு இருக்கே நீ இங்க?" அப்படின்னு கேட்க, இவளுக்கு ஒண்ணும் புரியல. "என்ன ஏமாத்த பாக்குறியா? நான் பாரு இந்த இடத்துக்கு கரெக்ட்டா வாடகை குடுத்து, எல்லாம் காசு குடுத்து தான் வந்திருக்கேன். இத பாரு என்னோட அக்ரீமெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த ஒரு அக்ரீமெண்ட்ட காமிக்கிறா. அதுக்கப்புறமா தான் இவரு சொல்றாரு, "நீங்க நல்லா ஏதோ வந்து ஏமாந்துருக்கீங்கன்னு. இது என்னோட வீடு. இந்த மாதிரி இந்த வீடு வாடகைக்குலாம் நான் எதுவுமே குடுக்கவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாரு. எல்லாம் யாரோ உங்கள ஏமாத்திருக்காங்க. ஸோ, இப்ப நீங்க வந்து இங்கருந்து கிளம்புனா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுவும் என்னோட பொருள் எல்லாம் வேற இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டதுமே இவளுக்கே ஒரு மாரி ஆயிடுது. ஐய்யய்யோ! அப்படின்னா நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இது ரொம்பவே நைட் டைம் ஆயிடுச்சு. நீங்களும் தனியா வேற இருக்கீங்க. நான் வந்து என்னோட பெட்ரூம்ல போயிட்டு படுத்துக்கிறேன். இங்க வேற ஒரு ரூமும் இருக்கு. நீங்க வேணா இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு காலையில வேற இடத்த பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ இருந்துட்டு, இல்ல இல்ல யாருன்னே தெரியாதவங்க வீட்ல நான்லாம் தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி நீங்க இவ்வளவு நேரம் அப்படித்தானே இருந்தீங்க. அப்புறம் என்ன? அதுவும் கதவு பூட்டி தான் இருக்க போகுது. இந்த மெஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஒழுங்கா போயிட்டு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்புறான். அடச்சே! நீங்க ஒண்ணும் என்ன பத்திலாம் கவலைப்பட வேணாம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா.